இந்த ஒரு மூவை அன்புமணி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதை நேற்று பார்க்க முடிந்தது. செய்தியாளர்கள் போயிட்டு சார் இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் அது எங்கள் உட்கட்சி பிரச்சனை பேசாதீங்க அதை பற்றி அப்படின்னு திமுக பிடிச்சி சும்மா கட்டி 4 திட்டுறாரு. அவர் எதிர்பார்க்கல. வேற எவனாவது ஒருத்தனை போட்டிருந்தானே திட்டுவார். கண்ணா அப்படின்னா ஜிகே மணி அவன் விளங்காதவன், ஜிகே மணிலாம் துரோகி, அவர் சுற்றி ஒரு சில துரோகிகள் இருக்கிறார்கள் அப்படின்லாம் பேசினார்ல. அக்கா பேசேன் சம்மந்தி வேறு பொண்ணு அங்கே தான் கொடுத்துருக்காரு, எப்படி பேச முடியும்? எனக்கு தெரிஞ்சு சார் ஒருவேளை வந்துட்டு ஃபஸ்ட்டு அன்புமணி அவர்கள் இந்த பாமக இருந்தார்ல, அப்பயே வந்து இப்போ செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடுகள்லாம் அப்பயே இருந்துச்சுன்னா ஒருவேளை நீயே கட்சியை பார்த்துக்கன்னு கூட சொல்லி வாய்ப்பு இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. தவறான முடிவுகள், அன்புமணி எடுத்த பல தவறான முடிவுகள் கொஞ்சம் யோசிச்சுப்பார். எனக்கு இன்னும் மனசு வருத்தம், எடப்பாடிக்கு வருத்தம், ஐயாவுக்கு வருத்தம். 24 கூட்டணியை இறுதி நிமிடத்தில் உடைக்காமல் போயிருந்தாருன்னா அவரு நல்லா இருந்திருப்பார், ஐயா நல்லா இருந்திருப்பார், அதிமுக நல்லா இருந்திருக்கும், தமிழ்நாடே நல்லா இருந்திருக்கும். தமிழ்நாட்டோட எதிர்காலமே வேறு திசையில் சென்றிருக்கும். இன்றைக்கி அதிமுக பாமக கூட்டணிக்கு ஒரு 8-9 எம்பி கையில் இருந்துச்சுன்னா ஏன்பா பிஜேபிகிட்ட போயிருக்க போகிறார் அவர்?